அடுத்த செய்தியாக இன்னும் சில தினங்களில் ஈத் அல் ஆதா அப்படிங்கக்கூடிய அந்த விழாவை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வக்ஃப் போர்டு சேர்மன் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. வக்ஃப் போர்டுக்கு கீழே வரக்கூடிய பெரிய பெரிய அந்த மதராசாக்கள் பள்ளி வாசல்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பலியிடக்கூடிய மிருகங்களின் புகைப்படங்களை அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதை பரவக்கூடாது. அதே மாதிரி அந்த வேஸ்ட் இருக்கும், அந்த அனிமல் வேஸ்ட் இருக்கும், அதையுமே அங்கங்கே சாலைகளில் அதை போற்றக்கூடாது. இதை கண்டிப்பாக இதுக்கான டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க செய்தியாக பார்க்குறேன். ஏன்னா இஸ்லாமிய நாடுகளில் கூட யாரும் அதை இது போட்டு காமிக்கிறது இல்லை, வீடியோ போட்டு காமிக்கிறது இல்லை, வேஸ்ட்டை பப்ளிக்கில் போட்டது. மத சார்பின்மை பேசக்கூடிய இந்தியாவில் அவர்கள் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்பதை காமிப்பதற்காகவே தெருக்களில் வீசுகிறார்கள், தெருக்களில் பலியிடுகிறார்கள். அப்போ ஒரு விதமான அச்சத்தை, ஒரு விதமான அருவருப்பை உருவாக்குகிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ என்ன ஆகுது? இது ஒரு விதமான தவறான சிந்தனையை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொண்ட சிலர் இப்போ ஜம்மு காஷ்மீரில் உள்ள முல்லா மௌலிகள் தலைமை ஜமாத்திலேருந்து அறிவிப்பு என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் அதை வீடியோவே எடுக்கக்கூடாது என்று சொல்லுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்புறம் வீடியோ சார் நான் ஒரு ஆடை வெட்டுறேன் சார், அதில் என்ன சார் வீடியோ எடுத்து உங்களுக்கு என்ன சார் லாபம் தான் என்ன சொல்லுங்கள். நான் ஒரு ஆடை வெட்டுறேன், நீங்கள் என்ன பெரிய வீர செயலா அது? ஏன்னா அது உங்கள் கூட சண்டை வந்தது, நீங்கள் அது கூட சண்டை போட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க, அதென்ன வீர செயலா? அதை வீடியோ எடுத்து ஆஹா நான் ஆடை வெட்டி இன்று முதல் நான் ஆடி வெட்டி அப்படின்னு ஏதாவது பேர் வைக்க போறீங்களா? அதனால அந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனத்தை செய்யாதீர்கள்னு சொல்லுது. யார் சொல்றா? தலைமை ஹாஜி சொல்லுகிறார். எங்க ஜம்மு காஷ்மீர் அங்கே வக்ஃப் போர்டுனுடைய சேர்மன் சொல்கிறார், தயவு செய்து நீங்கள் அந்த வேஸ்டெல்லாம் அனிமல் வேஸ்டெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, பப்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நியாயம்தான். இப்போது அப்படி செய்தால்தான் உங்கள் மேலே அபிப்பிராயம், இல்லைன்னா வராது. அதை புரிந்து கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் யோகி எந்த பப்ளிக் பிளேஸ்லையும் ஸ்லாட்டர் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார். நீங்கள் பப்ளிக் பிளேஸில் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, அதுக்காக ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நீங்கள் அதுக்குன்னு என்ன, இது ஒரு பெரிய திருவிழா, அதுக்கான ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்கோம், அங்கே பண்ணுங்க. டோன்ட் டூ இட் இன் பப்ளிக் அப்படிங்கிறது தான் யூபியினுடைய சட்டம். அதைத்தான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர், அது முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்டு, அதனால் அமல்படுத்துகிறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். அதாவது தெருவில் உட்காந்துட்டு நான் தொழுகை பண்ணுவேன்னு சொல்கிறதே யோக்கியத்தனம். இப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் யாரும் தெருவில் உட்காந்து தொழுகை பண்ண முடியாது. ஏன்னா தொழுகை பண்ணீங்கன்னா அடுத்தாப்புல என்ன நடக்குங்கிறீங்க. அதற்கென ஒரு இடம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்த பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சட்ட ரீதியாக சொல்கிறேன். இல்லை, தொழுகை பண்ணுறது எங்களுக்கு தெருவில் நிற்கிறது, தொழுகை பண்ணுறது எங்களுடைய ரைட்னு ஆரம்பிக்கிறாங்க பல இடத்துல. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால ஒரு அரசாங்கம் அப்போ அவங்க தொழுகை பண்ணுறது ரைட்டுனா இன்னொரு மதத்துக்காரன் நானும் தெருவில் உட்காருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அடுத்த மதத்துக்காரன் இன்னொரு நான் நடுத்தருவில் ஜப கூட்டம் போடுவேன்னு ஒருத்தர் சொன்னால் என்ன பண்ணுவார்? ஒரு ஹிந்து நான் நடுத்தருவில் பஜனை பண்ண போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? தெருங்கிறதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது குறைந்தபட்ச அறிவு இருக்கு. இப்படித்தான் எங்கள் புத்தகம் சொல்லி இருக்கிறது, எங்கள் நூல் சொல்லி இருக்கிறது, நடுத்தருவில் தான் போனேன் எங்கேயா சொல்ல முடியுமா? என்ன அப்படி சொல்ல முடியாது. அதனால் அதைத்தான் ஜம்மு காஷ்மீரில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரே பண்ணியாச்சு அப்படின்னா மற்ற மாநிலங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஊபி உங்களுக்கு நல்ல விதமாக பாடம் சொல்லி தராங்க. ஊபி இப்போ மத்திய பிரதேசில் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசில் இப்போ நடுத்தரில் யாரும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் வருகிறது. மாற்றத்தை நாகரீகத்தை விரும்பும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் முரண்டு பிடித்தால் தண்டனை என்ன உண்டோ அதை அனுபவிப்பார்கள், அவ்வளவுதான். அதனால இது ஒரு நல்ல ஒரு சட்டம், நல்ல ஒரு ஆணை, சட்டம் இல்லை, நல்ல ஒரு அரசு ஆணை. இதை நான் வரவேற்கிறேன்.